கடவுளே அஜித்தே, முதல்வரே விஜயே, அவ்வளோதான். கடவுளே அஜித்தே தான் எப்பயுமே. இல்லை காப்பி கேட் தலைவன் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். வேற படம் வந்து படத்தை பார்ப்போம், இல்லை பாட்டு வந்து என்ன படம் பார்ப்போம். அந்த அளவுக்கு வைப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் மேபி ஸ்க்ரீனில் அந்த மாரி தள்ள பாட்டுலாம் மஜாவா இருக்கு. இப்போ படம் தான் வரணும்னு வெயிட் பண்ணுறோம். படம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சு அந்த ரோகிணியை கத்திரும். வேற மாரி ரோகிணி தாட்ரு எப்படி தெரியுமா இருக்கும், ஃபுல்லாக ஜன 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 பிளி பிளி பிளிப்பா. அந்த டைமில் தான் இருங்க பாய் ஒரு லைன் வந்து தெரியுமா, அந்த நம்ம போட்டு ஒன்று இருங்க பாய் சொல்லலாம் கத்தி விடாமுயற்சின்னு கத்தணும்ல, கடவுளே அஜித்தேன்னு கத்தணும் தள்ள. சரி, சாங் லிரிக்ஸ் புரியுதா? அந்த மாரி தள்ள எல்லாமே தலைனாலுமே எல்லாம் அந்த மாரி தான் இருக்கும். சும்மாவா சொல்லுங்க, அந்த மாரி தான் தலை தலை படம் வந்தாலே எல்லாமே மஜா தான். பாட்டு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ ஹரியோட லிரிக்ஸில் அனிருத் வந்து நல்லா இசையமைச்சிருக்காரு. விடாமுயற்சி ரொம்ப நாளாக வந்து எல்லாருக்கும் ஒரு அப்டேட் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அதோட டீசர் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது லிரிக்ஸ் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இல்லை காப்பி கேட் தலைவன் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இருந்தாலும் எனக்கு பர்சனலாகவே அனிருத் அவங்களும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஃபேவரட். ஏன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இப்போ எடுத்து காட்டினாலுமே ஃபஸ்ட்டோட லிஸ்ட்டில் அனிருத் தான் இருப்பார். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட். பட் எனக்கு உண்மையாகவே நம்ம இது தலைனாலே ஒரு தனி ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம ஆளுமாடுமா அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த லிஸ்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தளபதிக்குன்னு ஸ்பெஷலாக எல்லாமே வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த என்டிஆர் படத்தில் வர, அதாவது தேவரா படத்தில் வர வந்து கிளியே கிளியே சாங் அந்த டோன் மாதிரி எனக்கும் இருந்துச்சு. பட் எனக்கு அது கன்ஃபார்ம் தெரில, நினைக்கிறேன் அது கன்ஃபார்ம் தெரில. பட் இருந்தாலும் எனக்கு அந்த சாங் பிடிச்சிருந்துச்சு. சாங் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு, ஒரு வைப்பாக இருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. அதில் அந்த சாங் பண்ணது எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வைப்பு. ஓகே, டிஃப்ரெண்ட் வைப்பா இருக்கா இல்ல சாங் பதமா லிரிக்ஸ் புரியாத மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு, புரியுது, ரிலிக்ஸ் எல்லாம் புரியுது. அதில் நல்லா இருக்கு. அதில் யூஸ் பண்ணியிருக்க மியூசிக்கு அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. இதே கடவுளே அந்த ப்ரோ, அது வந்து செம்ம வைப்பு ப்ரோ. அது சாங் எப்படி இருக்கு? தலை சாங்னாலே ஒரு வெயிட் தான் ப்ரோ. அவர் படம் என்னைக்கு இருந்தால் ரிலீஸ் ஆனால் எப்பவுமே ஃபஸ்ட்டோ எல்லாமே பண்ணுவோம். அவருக்காக எப்போ என்னைக்கு வேணாலும் பண்ணுவோம் ப்ரோ. எதாக இருந்தாலும் ஆமாம். இந்த சாங் செம்ம வைப்பாக இருக்கா இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா? வைப்பு தான் ப்ரோ. அது இப்போ வர சாங்கோட பார்த்தீங்கன்னா இந்த சாங் கொஞ்சம் நல்ல வைப்பாக தான் இருக்குது. லிரிக்ஸ்லாம் புரியுதா? லிரிக்ஸ் நல்லா புரியுது ப்ரோ. ஆனால் தலை வந்து என்ட்ரி மாஸ் காமிச்சாருன்னா பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. பயங்கரமாக இருக்கும். ஆமாம், படத்தோட பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. தலைக்காக என்ன வேணால் பண்ணலாம், இது இந்த படத்தில் பண்ணலாம் ப்ரோ. நல்லா இருக்குது, ஓகே தான். எனக்கெல்லாம் பாட்டு நல்லா தான் இருக்குது. படம் வந்து எப்பவும் பார்ப்போம், படத்தையும் பாட்டையும் எல்லாம். லிரிக்ஸ் எப்படி இருக்குது? பயங்கரமாக லிரிக்ஸ் எப்பவும் போல தான் இருக்குது. போதும், நல்லா தான் இருக்குது. ஆமாம், அணியோட அந்த இது. வேற படம் வந்து படத்தை பார்ப்போம், இல்லை பாட்டு வந்து என்ன படம் பார்ப்போம். அதான் கேட்டேன். ஓகே, நல்லா இருக்கு. வைப்பாக இருக்கா இல்லை எப்படி இருக்கு? போக போக தான் தெரியும். பட் இப்போ பாட்டு நல்லா இருக்கு. சாங்ல என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? அட இருங்க பாய், அந்த வீடியோ படித்தேன். படித்தேன். ஆக்சுவலாக இந்த சாங் வந்து இன்ட்ரோ சாங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்கு? கண்டிப்பாக இன்ட்ரோ சாங்காக தான் இருக்கும். எதனால? அந்த எப்படி இருக்கு? வைபா நல்லா இருக்குண்ணா. இப்போதான் கேட்டால் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு? லிரிக்ஸ் எப்படி இருக்கு? ரிலிக்ஸ் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா பண்ணிக்கிறார். அனிருத் நல்லா பண்ணிக்கிறார், பர்ஃபார்ம் பண்ணிக்கிறார். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாங் ஒரு வைபாக கொடுக்குதா இல்லை எப்படி இருக்கு பார்க்கணும்? ஒரு தடவை தான் கேட்க மேபி வைப் ஆகும்னு நினைக்கிறேன். வேற மாரி தள்ள கப்புள்ஸ் மாரி இருக்காங்க. அந்த மாரி அந்த ஃபோட்டோ ஒன்று வந்து தெரியுமா, பார்த்தீங்களா? 2 பேர் கப்புள்ஸ் மஜா தள்ள. அந்த ஃபோட்டோ ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு இப்போ. அவங்க தான் தள்ள வைப் ஆயிடுமா பாட்டு? தள்ள வைபா வைரலே ஆயிடும்ன்றல வைபியா தள்ள வைரலே ஆயிடும். ஆமாம், வைரலே ஆயிடும். வேற மாரி தள்ள பாட்டுலாம். வாய்ஸ் எப்படி இருக்கு? மஜா. கேரக்டரும் அந்த மாரி டீசெண்டாக இருக்காரு. தள்ள பயங்கரமாக இருக்காரு. என்ன மாதிரி ஒரு படமா இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுது நல்லா பார்க்கும்போது? ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக எல்லாமே சினிமாட்டிக் எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சு தான் இருக்குது. அதனால் அந்த ரேஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறோம். எப்படி இருக்குன்னு வந்தால் பார்த்தா தான் தெரியும். எப்படி இருக்குன்னு தோணுது? தலை அதான் தலை ஹாலிவுட் ஆகும். அச்சிருவார்த்தல இந்த வாட்டி வேற மாரி போயிடுவார். வைபா இருக்கா இல்லை எப்படி இருக்கு? இல்லை பிரதர், அந்த அளவுக்கு வைப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் மேபி ஸ்க்ரீனில்
பார்க்கும்போது ஒரு என்ஜாயபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் நிறைய அதே மாதிரி விஜய் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் போது யூடியூப்பில் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக வைப்பு க்ரியேட் பண்ணாமல் தேட்டரிக்கெலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு வைப்பு க்ரியேட் பண்ணியிருக்கு. மேபி அதை மாதிரி வேணாலும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தோட பார்க்கும்போது ஒரு இருக்கும் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு வைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. 2 வருஷம் கழிச்சு வருது படம், பயங்கரமாக இருக்குமா எப்படி இருக்கும்? பிகாஸ் மகிழ் திருமேனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் டேரக்டர். அது இல்லாமல் வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் அஜித்தோட அவுட்லுக் வைஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, டேரக்டர் மேலேயும் இருக்குது அண்ட் அஜித் மேலேயும் இருக்குது. அதை வந்து ஓவரால் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வைப்பை கிரியேட் பண்ணும். எனக்கு வந்து பர்சனலாக மகிழ் திருமேனி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு படமும் நம்ம சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு இதாக ஒரு கதை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனலாகவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு வைப்பு கிரியேட் பண்ணுதா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வைப்பு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து வந்த வைப்பு எனக்கு எதுவும் கிரியேட் பண்ணல. ஓரளவு எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அந்த ஒரு பீட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீட்டு எனக்கு அது வேணும் அப்படிங்கிறதான் என்னோட இது வந்து அது என் படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் தானே ரிலீஸ் ஆகிருக்கு, பண்ண முடியல. விடாமுயற்சி அப்டேட்னு எதுவுமே பண்ண முடியல, எதுவும் கிடைக்கல. அது இதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். சாங் ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த சாங் என்ன இன்ட்ரோ சாங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு மாதிரி உள்ள வைப்பாக இருக்கும்? த்ரிஷா கூட தான் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அது இன்ட்ரோ சாங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் ஏதோ கிசாலாம் வருது, அதில் டம்மு பாட்டு ஏதோ அட்டியில் உட்காந்து பாடுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ஓகே, பாட்டு வந்து படத்துக்கூட ஒரு வைப் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கும்னு நம்புவோம், தெரில, பார்ப்போம். ஆனால் பாட்டு பிடிச்சிருக்கு. பாட்டு பிடிச்சிருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. ஓகே, சரி, என்ன மாதிரி ஒரு படமாக இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுது விடாமுயற்சி? தெரியலையே, சும்மா ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பாட்டு என்ன இன்ட்ரோ சாங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்கும்? கேட்கும் போது அப்படி தெரியுதா இல்லை எப்படி? கேட்கும் போது தெரில, அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரில. படத்தை பார்ப்போம், படம் நல்லாயிருக்கும் நம்புவோம். சாங்கில் ஓவரால் ஒரு வைப் கொடுக்குமா நினைக்கிறீங்களா படத்தோட பார்க்கும்போது, இல்லை ஜென்ரலாகவே சாங் கேட்க வைப் கொடுக்குதா? ஜென்ரலாகவே சாங் கேட்க வைப்பு இருக்குது. அணி என்றைக்குமே வைப்பு தான். அனிருத் இருக்காப்புல, நல்லா பக்கா போட்டுருவாப்புல, ஸ்டோரி கெட்டாக போட்டுருவாப்புல. ஸ்டோரி அந்த மாதிரி இருக்குன்னு கெஸ் பண்ண முடியும்? அது கெஸ் பண்ண முடியல, பார்ப்போம். இது வரைக்கும் வந்ததெல்லாம் சும்மா அப்படியே அவங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி வந்திருக்கு. பட் பார்ப்போம் படம் என்ன கதை. ஆக்சுவலி நான் ஒரு தளபதி ஃபேனு, பட் பார்ப்போம். ஓகே, படம் நல்லா இருக்கு. ஆனால் சாங்கை பொறுத்தவரை வைப்பாக இருக்குது. பக்கா வைப்பு. லிரிக்ஸ் புரியுதா? அது போக போக தான் புரியும். பட் இப்போ ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு நல்லா வைப்பாக இருக்குது. பார்ப்போம் போக என்ன ஆகுது. எப்படி கிளாஸா மாசா தலை நடந்துற மாரி படம் எப்படி இருக்குன்னு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? உங்களுக்கு கெஸ்ஸிங் எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோவா இல்லை, ஆனால் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் எல்லோரும். டிஃப்ரெண்டாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டாக காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் ஏகே எப்படி நடிச்சுக்கிறாரு. சாங் பொறுத்த வரைக்கும் சாங் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. 2 வருஷமா பொங்கல் தானே தலை வருது. பொங்கலே பேர் சொல்கிறோம், தலை பேர் சொல்கிறோம், பொங்கலே சொல்கிறோம், ஊரே சொல்கிறோம், தலைதான்ட்டு. கடவுளே அஜித்தேன்னு டைலாக் தெரியல, அந்த டைலாகும் இல்லை, கத்துவாங்க பார்த்தல, எல்லாருமே கத்துவாங்க. சாங் பயங்கர வைப்பு தான் தலை, வைப்பு தான். தியேட்டர்ல பார்க்க எப்படி இருக்கும்? இன்ட்ரோ சாங்கா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மிட்ல வரும் தலை படத்தை நீ தியேட்டர்ல பார்த்தா தியேட்டர்ல பார்க்கவே முடியாதுல்ல. உன்னால கத்தினே இருப்பாங்க ஜனம், படமே பார்க்க முடியாது நம்மளால. சாங் கேக்குறேன்டா, இன்ட்ரோ சாங்கா இருக்குமா இல்ல நடுவுல மிட்ல வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்மளே தலை பாட்டம் போட்டு ஆனா உள்ள போய் டான்ஸ் ஆட போறோம் நம்ம, அவ்வளவுதான். தலை பாட்டுக்கு டான்ஸ், நான் பாட்டு போட்டாலும் நம்ம டான்ஸ் ஆடுவோம், அதுக்கு ஏற்ற மாரி, அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி பாருச்சு சாங் கேக்கு? நல்லா தான் ப்ரோ இருந்தது, நல்லா வைப்பாக இருந்தது, நல்லா ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், படம் வந்தால் தான் தெரியும் எதாக இருந்தாலும். ஆஸ் யூஷுவல் அனியோட பயங்கரமா அது அனியோட லுக்கு, அது எப்பவுமே வாய்ஸ் எல்லாமே அது எப்பவுமே தரமாக தான் இருக்கும். அவர் சொல்லவே தேவையில்லை, அவர் போட்டாலே அது தரம் தான் எப்பவுமே, அது உங்களுக்கே தெரியும். அதனால அது பிரச்சனை இல்லை. தியேட்டர் விஷுவலா பார்க்க ரொம்ப ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறியா? பயங்கரமா தியேட்டர் படம் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. எல்லாம் ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், அது ட்ரெய்லரே வேறு மாதிரி இருந்தது, ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் தான் இருந்தது. அதனால் படம் எப்பவுமே அதுக்கு அதோட டபுள் மடங்காக தான் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக சாங்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. கடவுளே அஜித்தே, முதல்வரே விஜயே, அவ்வளோதான். கடவுளே அஜித்தே தான் எப்பயுமே. த்ரிஷாவும் அஜித்தும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்து விஜய் த்ரிஷா லெவலுக்கு வந்து ஒரு காம்போ வந்து இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் மேபி இது திருப்பி இந்த கப்புள் பேசப்படும். ஏன்னா நம்ம கிரீடம்லேயே பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன எறிந்தால், ஸோ இப்படி தொடர்ந்து நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரோ சாங்கா இருக்குமா இல்லை மிட்ல ஏதாவது? இது பார்த்தா இன்ட்ரோ சாங் மாதிரி எனக்கு தெரியல பிரதர். மேபி மிட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஏன்னா அஜித்தை பொறுத்தவரை இன்ட்ரோ சாங்லாம் எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது, மகிழ் திருப்பேடி சைடில் போய் சிக்கியிருக்காரு. அதனால் அவரோட ஸ்டைலில் தான் கொண்டு வந்திருப்பாரு. இருக்கலாம், இன்ட்ரோவும் இருக்கலாம், இல்லை இடையிலையும் இருக்கலாம். ஓவரால் சாங் ஓகே. எனக்கு வந்து அஜித் சாரை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து விஜய் ஃபேன் தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன். பட் எனக்கு வந்து அஜித் சார் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஸ்பெஷலான ஸ்டைல் இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து அவரை ஒரு ஃபேவரட் பர்சனாக முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த விடாமுயற்சிகிறப்போ எனக்கு ஃபேவரட் டேரக்டரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டேரக்டரோட கம்பேக் கொடுக்குறாருல்ல. ஸோ எனக்கு வந்து முன்னாடி உள்ள படத்தில் எதுவும் ஃப்ளாப் ஆன படம் மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன். ஓவரால் சாங் பிடிச்சிருக்கு. பட் எனக்கு இன்னும் நல்ல வைபான சாங் கிடைச்சா என் பிளே லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவேன். இது பர்சனல் வைபாக இருக்கும். ஆமாம், சாங் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. படத்துக்கு எந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க? அதிகமாகவே இருக்கு வைப்பு. 2 வருஷம் கழிச்சு. ஆமாம், சரி ஓகே.